ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து ஒரு மார்னிங் vlog தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங்கே நான் ஷூட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஷூட் இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணணும், அதனால தான். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து பேசிக் வேலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இயர் நல்லா ப்ரொடக்டிவாக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஐ டூ இட் எவ்ரி டே. சில டைம்ஸ் என்ன ஆகும்னா டாஸ்க் முடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா அடுத்த நாள் வந்து அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராக் இருக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. இந்த வீடியோ நான் சாட்டர்டே தான் ஷூட் பண்ணுறேன். சாட்டர்டே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீல்ஸ் வந்து ஷூட் பண்ணுறது தான் இருக்கும். அன்றைக்கி நான் வந்து 2 வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு யூடியூப்பில். ஃபஸ்ட்டு வந்து மெயின் சேனலுக்கு, ரெண்டாவது வந்து இந்த vlog வந்து எடுக்கிறேன். ப்ளஸ் வீக்கெண்ட்னால் நான் ரீல்ஸும் வந்து ஷூட் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய ஐடி நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன். டூ லிஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஷூட் தான். டிஃபனுக்கு வந்து இடியாப்பம், அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு. என்னோடய மெயின் சேனலுக்கு ஒரு ஷூட் இருக்குது, அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கன்சீலர் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸை மட்டும் இந்த மாதிரி சும்மா ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். ரீசெண்டாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன், சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங். அந்த ஹால் வேணால் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆன்லைனை விட இந்த மாதிரி ரோடில் ஷாப் பண்ணுறது, லோக்கல் ஸ்டோரில் ஷாப் பண்ணுறது தான் பிடிக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம சார்ஜஸ்லாம் பே பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல, ஷிப்பிங் சார்ஜஸ்லாம். அதுக்கெலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல. ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி ஷாப்பிங் இந்த காசு வந்து மிச்சமாகும். நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ நான் வந்து பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டைட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டர்க்கிஷ் ப்ளூ ஐஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரேஸ்லெட். இது அமேசானில் வாங்கினா சூப்பராக இருக்கும். இது வந்து என்ன அட்ஜஸ்டபிள், நம்ம வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இதுவும் வந்து அமேசானில் தான், அமேசானும் மீஷோன்னு தரேன், மீஷோவில் வாங்கினது சாதாரண பிரேஸ்லெட். இயரிங் வந்து லோக்கல் ஷாப் தான் வாங்கினது, அவ்வளோதான். இது வந்து மிந்த்ராவில் வாங்கினது 3 லேயர் நெக்லஸ். ஆனால் அவ்வளோ விசிபிளாக தெரியாது, ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக். நான் வந்து மெயின் சேனலில் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன். ஷூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ மேக்கப் நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா 2 ஸ்டெப்லேயே வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். இதுக்கு நான் 2 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஃபேஸ் வாஷ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காமா ஆயுர்வேதாவோட மேக்கப் ரிமூவர். இந்த மேக்கப் ரிமூவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆயில் பேஸ்ட் தான். இந்த ஆயில் ஃபேஸில் போட்டு ரப் பண்ணாலே எல்லா மேக்கப்பும் வந்து நல்லா மெல்டவுன் ஆகிடும். இந்த ஆயில் எப்படி இருக்கும்னா மேக்கப் வந்து மெல்டவுன் பண்ணிவிடும். தண்ணி பட்டுச்சுன்னா அந்த ஆயிலில் அப்படியே சோப் மாதிரி மாறிடும். அதனால இந்த மேக்கப் ரிமூவர்லேயே நல்லா அந்த ஃபேஸ் வாஷ் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நான் அடிஷ்னலாக ஃபேஸ் வாஷும் பண்ணுவேன். அண்ட் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோட்டிக் இருக்குல்ல, பயோ ஹனின்னு இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பட்ஜெட்டில் வேணும்னா இது நல்லாயிருக்கு. இப்போ நான் வந்து மீஷோ ஹால் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அது வந்து என்னோடய மெயின் சேனலில் லைவ் ஆகிடுச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இது மாதிரி ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். என்னோடய மெயின் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கின் கேர், மேக்கப், ஷாப்பிங் ஹால்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க், வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சரவணா ஸ்டோர்ஸில் என்னென்னலாம் வாங்கினேன்னு அன்றைக்கி நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் இருக்குல்ல, ஃபுல் மாஸ்க் செட் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது, ஸோ அதனால தான் இவ்வளோ மாஸ்க் வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கோல்டு பொட்டு இருக்கும்ல, கல் பொட்டு, ஸோ அது வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஒயிட் பொட்டோட கோல்டன் பொட்டு நல்லா சூட் ஆகும். ஸோ அதனால் கோல்டு பொட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குத்தாது, அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது இதில். ஸோ அதனால் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து போட்டுக்கலாம். எனக்கு ஹேர் பேண்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. அங்கே பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இது. அதனால் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா பிங்க் கலரில் ஃபெதர்லாம் வச்சுட்டு. ஆனால் இது டெஃபினட்டாக வெளியிலலாம் போட்டுட்டு போக மாட்டேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்கியிருந்தேன். நான் ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேர் பேண்ட்லாம். டிஃப்ரெண்ட் கலர் இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா கலரும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பேண்ட்ஸ் நிறையா வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு எவ்வளோ தான் வாங்கினாலும் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். ஸோ நல்ல ஃபுல் செட்டு வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரிமூவர் பேட் வந்து வாங்கியிருந்தேன். இது எப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு தண்ணி யூஸ் பண்ணியே இந்த ஃபுல் ஃபேஸில் இருக்க மேக்கப் ரிமூவ் பண்ணிடலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் ட்ரை பண்ணது இல்லை, அதனால தான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆன்லைனில் நல்லா ஃபேமஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து மெரூன் ரவுண்டு போட்டு வந்து வாங்கியிருந்தேன், குர்த்திஸ் வேர் பண்ணும்போது வச்சுட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் பேக் ஒன்று வாங்கினேன். இது வந்து முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக், பஞ்சாராஸ்லேருந்து. இதில் வந்து முல்தானி மெட்டி அண்ட் சாண்டில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் பாடி ஸ்ப்ரே ஒன்று வந்து வாங்கினேன், ஈவாலேருந்து. டால் வேரியண்ட்டில் இருக்குது. மற்றது கம்பேர் பண்ணும்போது இது ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு போனிடைல் போடுறதுக்காக இது மாதிரி பெரிய பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய ஹேர் கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஹேர் கிளிப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் பிளாக் தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டி கோல்டு வந்து வாங்கியிருந்தேன். இது எவ்வளோ தான் வாங்கினாலும் எல்லாமே காணாமல் போயிடும். நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ஹேர் பேண்ட் வந்து வாங்கினேன். இது ஆக்சுவலாக நான் வந்து பக்கத்து வீட்டு பசங்களுக்கு கொடுத்துட போகிறேன். சீரியஸாக நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. ஹேர் பேண்ட்லேயே 4 வெரைட்டி தான் இருந்துச்சு. இது மாதிரி இந்த எரகுலாம் போட்டு இந்த 4மே வந்து வாங்கிட்டேன். அண்ட் மறுபடியும் ஒரு ஹேர் பேண்ட். இந்த ஹேர் பேண்ட் வந்து சேம் போனிடைல் போடுறதுக்கு தான். பிளாக் கலர், எப்போவுமே நான் பிளாக் தான் வந்து வாங்குவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளிப் வந்து வாங்கியிருந்தேன். இதே ஸ்டைலில் நான் பெருசாக கிளிப் தேடினேன், கிடைக்கவே இல்லை. இதுதான் வந்து இருக்கிறதுலே பெருசு. ஸோ அதனால் இது வந்து வாங்கினேன். எப்போ ஷாப்பிங் போனாலும் ஜும்காஸ் வாங்காமல் வரவே மாட்டேன். ஸோ அதனால் இந்த வாட்டியும் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. இது மோஸ்ட்டாக நான் வந்து காட்டன் குர்த்தி செட்ஸ் இருக்கோம்ல, அப்போது அதுக்கு பேர் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டும் ஹேர் பின்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் எவர் யூத்லேருந்து. அவ்வளோதான், இவ்வளோ தான் ஷாப் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், ஆனால் அது எல்லாமே பிரிச்சுட்டேன். இனிமேல் என்னோடய ஃப்ரீ டைம் தான். ஸோ அதனால் ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், குவீன் ஆஃப் டியர்ஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஆன்கோயிங் ட்ராமா தான் இது. இது சேடாக இல்லை ஹாப்பி எண்டிங்கான்னு தெரியல. நான் யூஸ்வலாக மேக்ஸிமம் சேட் எண்டிங் ட்ராமாஸே பார்க்க மாட்டேன். இது எந்த மாதிரி எண்டிங் தெரில, அதனால் எப்படியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இது பார்க்கும்போது நான் ஒரு புதுசாக ஒரு சிப்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்கோவோட கொரியன் ஸ்டைல் சிப்ஸ். இது செம்ம காரமாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசியான ஐட்டம்ஸே சாப்பிட மாட்டேன். எனக்கு இது காரமாக இருந்தது. என் அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோவா காரமே இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போ தான் இந்த சிப்ஸ் மார்க்கெட்டில் வந்திருக்கு. புதுசாக நல்லா தான் இருக்குது இது. சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி vlogs பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, success and bye-bye and take care of yourself. Bye.